जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की, जगत माते राधे कृष्ण माई की जय। குருநாதருடைய இந்த கருணையினால அடியனுடைய இந்த வாழ்க்கையில சுவாமி எப்படியெல்லாம் லீலை பண்ணார் அப்படின்றத சொல்லிண்டே இருக்கேன். கடைசி பகுதியில அடியன் திரும்பவும் சொந்த ஊருக்கே, அதாவது திருவிடைமருதூர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல அங்கேயே வந்துட்டதா அடியன் சொல்லியிருந்தேன். இப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சி. திருவிடைமருதூருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா எப்பொழுதும் கோவில் தான், எங்க போனாலும் கோயில்ல தான் படுத்து தூங்குவார், கோயில்ல தான். இப்ப அடியேனும் சொந்த ஊருக்கு வந்துட்டதுனால அடியேனும் பல நாள் பல மாதங்கள் கோவில்ல தான் படுத்து கிடந்தேன். என் ட்ரெஸ் எல்லாம் சென்னையில தான் கிடந்துச்சு. யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் கூட எல்லாமே அங்கதான் இருந்தது. ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியேதான் கோயிலே தான் படுத்துப்போம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். இப்படிதான் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல சில மாதங்களுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிரடி போகணுன்ற ஒரு எண்ணம் என் மனசுல ரொம்ப வந்துட்டு, ஷிரடிக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. எனக்கு ஷிரடி எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த ட்ரெயின்ல ஏறணும்னு தெரியாது. அப்ப எனக்கு இந்த உலகம் புரியாது, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்த நிலை. அப்படி யார்கிட்டயே கேட்டு பார்த்தேன், எனக்கு எந்த பாபா டிவோட்டியும் தெரியாது, கும்பகோணத்துல எங்க பாபா கோயில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சமயத்துல சென்னை சென்ட்ரல்ல புதன்கிழமை ஷிரடிக்கு ஒரு ட்ரெயின் புறப்படுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உடனே கேள்விப்பட்ட அன்னைக்கு என்ன கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை. அப்ப நாளைக்கு ட்ரெயின் இருக்குன்னா இன்னைக்கு நம்ம கிளம்புனாதான் நாளைக்கு ஷிரடி போலாம் அப்படின்ற முடிவுக்கு நைட்டே எங்க அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நேரா மெட்ராஸ் போயிட்டேன். புதன்கிழமை காலையில அன்ரிசர்வ்ட்ல டிக்கெட் வாங்கி ஏறி உட்கார்ந்துட்டேன். கையில செலவுக்கு காசு என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்கள் சென்னையில வேலை பார்த்தேன்னு சொன்னேன் தெரியுமா. எவ்வளோப்பா சம்பாத்தியம்னு கேட்டீங்கன்னா, ₹1 கூட சம்பாதிக்கல. என்னப்பா இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உண்மைதான். சம்பாரிச்சது எல்லாம் சாப்பாட்டுக்கு ரூமுக்கே போயிட்டு தவிர சேர்த்து வச்சதுன்னு பாத்தீங்கன்னா ₹5000. எத்தனை வருஷத்துக்கு? 7-8 வருஷம் உழைச்சதுக்கு ₹5000 தான் இருந்துச்சு கையில. மீதியெல்லாம் என்னப்பா பண்ணேன்னா ஊதாரித்தனமா செலவாகிட்டு, அங்க போறேன், இங்க வரேன், அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு பல விதமான செயல்பாடுகள்னால எல்லா பணமும் போயாச்சு. இது அந்தந்த காலகட்டம் தானே. எதுக்கு இதெல்லாம் உண்மையா சொல்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் இது நிகழ்ந்திருக்கும், நிகழாம இருக்காது. இப்படிலாம் நிகழ்ந்து கொண்டே இருந்ததுனால ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, பொருளாதார ரீதியா என்கிட்ட பணமே இல்லை. ₹5000 தான் இருந்தது. அந்த ₹5000 வச்சுக்கிட்டு தான் ஷிரடிக்கு நான் கிளம்புனேன். ட்ரெயினும் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி யாரோ எல்லாரும் ஷிரடி போறாங்களா இல்ல வேற எங்க போறாங்கன்னு தெரியாது, மொழி தெரியாம பாஷை தெரியாம ஏறி உட்கார்ந்தாச்சு. அதுல ஒரு டிவோட்டியோட குடும்பம் என்னை பார்த்து, தம்பி நீ ஷிரடிக்கு போறியான்னு கேட்டு என் கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஷிரடி போய் இறங்குற வரைக்கும் எனக்கு சாப்பாடு அவங்க தான் கொடுத்தாங்க. ஷிரடி போய் இறங்கி, தம்பி நீ புதுசா வர எங்க கூடயே வாப்பான்னு சொல்லி ஷிரடிக்கு கூட்டு போய் அவங்க எங்க ரூம் எடுத்தாங்களோ அங்கேயே என்னையும் தங்க வச்சு, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே எனக்கும் கொடுத்து, பாபாவுடைய ஒவ்வொரு இடத்தையும் எனக்கு சுத்தி காமிச்சு, தம்பி ஷிரடியை சுத்தி காட்டி முடிச்சாச்சு, இன்னைக்கு ட்ரெயின், நீ எங்கப்பா போற அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது, ஊருக்கு தாங்க போறேன், மெட்ராஸ் தான் போறேன் அப்படின்னு ஒன்னு, மந்த்ராலயா நாங்க போறோம், என் கூட நீங்க வரியாப்பான்னு கேட்டு அவங்க கூடவே மந்த்ராலயா போய் மந்த்ராலயா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணி திரும்ப மெட்ராஸ் என்ன விடுற வரைக்கும் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. சாப்பாடு, ரூமு, ₹1 செலவில்லை. எடுத்துட்டு போன பணத்தை அப்படியே திருப்பி எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு இந்த மாதிரி அடியன் சொல்றேன் அப்படின்னா,
பாபா மேல கொண்ட அன்பின் ஒரு மிகுதியினால கிளம்பியாச்சு. ஆனா பாபா என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல சிறுடி மண்ணு இந்த ஜென்மால இந்த பிறவியில முதல்ல வரதுனால சுவாமி அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி அவங்க மூலமாவே சாப்பாடு கொடுத்து, அவங்க மூலமாவே சுத்தி காமிச்ச வச்சு, அவங்க மூலமாவே மந்த்ராலயா ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ண வச்சு, அவங்க மூலமாவே ஏறின இடத்துல இறக்கி வச்சிட்டார் பாபா. இந்த மாதிரி ஒரு லீல முறை அடியனுடைய வாழ்க்கையில சம்பவிச்சது. அப்ப பாபா இருக்கார், ஒன்னொன்னையும் கவனிக்கிறார், ஒவ்வொரு ஏற்பாட்டையும் அவர் தான் பண்றார், அப்ப வாழ்க்கையை நடத்திட்டு போறதே அவர்தான் அப்படின்ற ஒரு முடிவு எனக்கு அந்த சனத்துல ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு வாடகைக்கு வீடு எடுத்துட்டேன். ரொம்ப சிரிப்பா இருக்கும். இருந்தது 5000 ரூபாய், அதுல 1000 ரூபாய் போயிட்டு மீதி 4000 ரூபாய். 4000 ரூபாயில எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு சின்ன வீடு இருந்தது. மாசம் 2000 ரூபாய் வாடகை கொடுப்பா, மீதி 2000 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிக்கிட்டாங்க. நல்லா கேட்டு பாருங்க, 2000 ரூபாய் அட்வான்ஸா, 2000 ரூபாய் மாச வாடகையாம். அந்த மாதிரிலாம் பாபா என் மேல இறக்கம் காட்டி ஒரு வீட்டை எடுக்க வச்சார். எங்க அப்பா எப்பொழுதும் இதுல எங்க கோவில தானே தங்கியிருப்பாரு, இப்ப கோவில தங்கல, ஒரு வீட்டு வாடகை வீட்டுல இருக்கும்படியா பாபா அனுகிரகம் பண்ணார். வாடகை வீட்டுல இருக்கும்படியா பாபா அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் பக்கம் போகிறதுக்கு எனக்கு ஒரு வேலை வந்தது. அந்த கும்பகோணத்துக்கு போனாக்கா பாபா கோவில் செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு. அந்த போர்டு பார்த்த உடனே நான் போன வேலையை விட்டுட்டேன். ஆஹா, பாபா கோயில் இருக்கே, பாபா கோயிலுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு நேரா பாபா கோயிலுக்கு போயிட்டேன். அங்க சாயந்தர ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க உள்ளவங்க. அப்ப உள்ள போன உடனே பாபாவை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்ப என்னையே மறந்து ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயின்ற நாமாவளியை பாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த நாமாவளியை பாட ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் என்னை பார்த்து பாடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப அந்த கோயில்காரங்களுக்கு என்ன பிடிச்சி போயிட்டு, இந்த மாதிரி நல்லா பாடுறானே அந்த பையன் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தம்பி நீ வாரம் வந்திருப்பான்ட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? வாரம் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா பாபா வாரம் என்னை வந்து பாரு அப்படின்னு ஒரு கிருபையை அந்த நேரத்துல கொடுத்தார். ஒவ்வொரு வாரமும் விடாம அந்த சன்னிதானத்துல போய் அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். எல்லாரும் சொல்லுவாங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த கோவில்காரங்க சேஷையான் பேரு, அவர் இப்ப உயிரோட இல்ல, அவர் பாபாவோட பாதத்துல இருக்காரு. இப்ப அவர் எனக்கு வீட்டுக்கு போகும்போது என்னுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்கெட்டு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையுமே அவர் கையில எனக்கு கொடுத்து, நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய பிரசாதம் கொடுத்து அனுப்புவார். அதை ஒரு வார காலம் வச்சு அடியன் சாப்பிட்டேன். என் வாழ்க்கையே பாபாவுடைய அந்த பிரசாதத்துலதான் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் காசு, இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிச்சுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு போகணும். அதாவது எங்க அப்பா, டே இங்க இருந்து நீ என்ன பண்ண போற, மெட்ராஸ் தான் உன் ஊரு, நீ மெட்ராஸ்க்கே போயிடுன்ட்டார். என் சொந்த ஊரு தான் கும்பகோணம் நான் நினைச்சா, எங்க அப்பா இது இல்லடா உன் சொந்த ஊரு மெட்ராஸ்டா, நீ அங்கேயே போய் பொழைச்சிக்கோ, இங்க பொழைச்சினா ஒண்ணுமே இங்க கிடைக்காது, நீ போடா அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு அப்பா சொல்றாரு. நம்ம தான் சச்சரிதத்தை படிச்சுட்டோமே, படிச்சதுனால என்னாச்சு, அப்பா தந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம சேவை பண்ணா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால, அப்பா வந்து பாபா மாதிரி, பாபா வந்து அப்பா மூலமா போய் வேலை செய்ய சொல்றாருன்னு சொன்னதுனால நான் கிளம்பி மெட்ராஸ் போயிட்டேன். கிளம்பி மெட்ராஸ் போயிட்டு திரும்பவும் கம்பெனியில வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி 6 மாச காலம் வேலை பார்த்தேன். எப்படிலாம் டேர்னிங் ஆகுது பாருங்க வாழ்க்கையில. திரும்பவும் அந்த 6 மாச காலம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பயும் புத்தி இருக்கணுமா இல்லையா? அப்பயும் புத்தி இல்லை. என்னப்பா இப்படி பேசுறேன்னா, உண்மையாதான் காசு சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமே கிடையாது. ஏன்னா அப்போதைக்கு சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபாய் 8 ரூபாய் தான். இப்பெல்லாம் 15 ரூபாய் 20 ரூபான்னு கிடைக்கும். அடியன் அந்த கம்பெனில வேலை பார்த்த பொழுது அப்ப 7 ரூபாய் 8 ரூபான்னு கிடைக்கிறது. ரூம் வாடகைக்கே 3 ரூபாய் போயிடும். 3 வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும், இல்ல 150ன்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் மாசத்துக்கு எங்கேயோ போயிடுது. மீறுறது எவ்வளவு, ஒரு 1000 2000 தான் மீறும்.
அதையே எங்கேயாவது வெளியில போவோம், இந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போவோம், அந்த பீச்சுக்கு போவோம், இந்த பீச்சுக்கு போவோம். இப்படியே ஊதாரித்தனமா அப்பயும் புத்தி இல்லாம பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. எங்க அப்பா கோயில்ல தங்குறதே இல்லை, திருவிடைமருதூர்ல அடியன் எடுத்து அந்த வாடகை வீட்டிலேயே இருக்கார். அப்படி இருக்கிற நிலையில திரும்பவும் பாபா என்னை ஊருக்கு வரும்படி ஆக்கிவிட்டார். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, சென்னையில கம்பெனில வேலை முடிச்சுட்டு ரூம்ல போய் தூங்கிட்டேன். விடிய காலையில எனக்கு ஒரு போன், தம்பி உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இடுப்பெலும்பு உடைஞ்சு போயிருக்கிற மாதிரி தெரியுது, நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னு ஒரு போன். பதறி போய் இருக்கிற வேலையை விட்டுட்டு நேரா ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு பார்த்தா அப்பாவுக்கு எலும்பு உடைஞ்சதுக்கான ஒரு அடையாளமோ இல்ல அடிப்பட்டதுக்கான ஏதாவது ஒரு வீக்கமோ இல்ல ரத்த கசிவோ ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவரால் எழுந்திரிச்சு நடக்கவே முடியல. உட்கார்ந்த நிலையில நவந்துதான் இன்னொரு இடத்துக்கு போகிற நிலை அவருக்கு இருந்ததே தவிர திரும்ப எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய நிலை அவருக்கு இல்லாம போயிட்டு, ஆஸ்பத்திரிக்கோ இல்ல எங்கேயாவது கொண்டுட்டு போகணுமோ ஒண்ணுத்துக்குமே வழி இல்லாம இருந்துட்டேன். என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே வாடகை வீட்டுல 2 மாச காலம் வைத்தியம் பார்க்காம எங்க அப்பாவை நானே பார்த்துக்கிட்டேன். அவருக்கு பாத்ரூம் போகணும்னாலும் உட்கார்ந்த இடத்துல போவாரு, பாத்ரூம் உட்கார்ந்த இடத்துல போவாரு. அதை எதையுமே கூச்சப்படாம ஒரு என்ன சொல்றது வெக்கப்படாம எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பக்குவம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, சாயி சச்சரிதத்துல பாபா அடிக்கடி சொல்றாரு இல்லையா, எல்லா உயிர்களிலையும் என்னையே நீ பார் அப்படின்னு. அப்ப எங்க அப்பாக்குள்ள நான் என் பாபாவை பார்த்தேன். நம்ம பாபா ஆகி போனா, நம்ம பாபா ஒரு மலம் கழிஞ்சா பாத்ரூம் போனா நம்ம எடுக்க மாட்டோமா? சொல்றது புரியுதுங்களா? ஒரு சின்ன குழந்தைத்தனமா அப்ப பாபா மேல இருந்த ஆசையில அன்பினால நம்ம பாபா ஒரு மலம் கழிஞ்சிருந்தா நம்ம எடுக்க மாட்டோமா? நம்ம சுவாமி தானே அவரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பாவத்துலதான் அந்த காரியத்தையும் அடியன் செய்ய ஆரம்பிச்சேன். இப்படியே நாள் போக போக ஆரம்பிச்சது. எனக்கும் கொஞ்சம் மன வருத்தம் ஆயிட்டு. என்ன மன வருத்தம்னு கேட்டீங்கன்னா, பாபா அப்பா எந்திரிச்சு நடக்கணும் பாபா, டெய்லி இவரையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் என்ன பாபா பண்ண போறேன் அப்படின்னு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நல்ல ஒரு யோசனை வந்துச்சு. பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல பாபா துவாரகா மாயில யார் ஒருத்தர் உட்கார்ந்து தன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டார்களோ, அல்லது இந்த படிக்கட்டுல துவாரகாய் மஸ்ஜித் படிக்கட்டுல யாரு முழு மனசோட ஏறுறாங்களோ, ஏறி இறங்குறச்ச அவங்க பாரம் குறையும், அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்படணும் பாபா உபதேசம் பண்ணார் இல்லையா. அந்த உபதேசத்தை கையில எடுத்துட்டேன். பாபா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு ஷிரடிக்கு வர போறேன்ற முடிவுக்கே வந்துட்டேன். ஆமா, அப்ப என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு கேட்டீங்கன்னா, திரும்பவும் எல்லாரும் சிரிப்பீங்க, 5000 ரூபாய் தான் இருந்துச்சு. முன்னாடி போன பயணத்திலயும் 5000 ரூபாய் தான் இருந்துச்சு, மீந்துச்சு கொண்டு வந்துட்டேன். இப்ப இருக்கிறதும் 5000 ரூபாய் தான். அந்த 5000 ரூபாயில முன்னாடி நான் தனியா போனேன், அன்று சொல்ல போயிட்டேன். இப்ப இவருக்கு நடக்க முடியாது, நான் தான் தூக்கிட்டு போனோம், வேற வழி கிடையாது, வீல் சேர் ஒண்ணு கிடையாது, அவரும் நவந்து வர முடியாது, நான் தான் தூக்கிட்டு போனோம். ரிசர்வேஷன் டிக்கெட்டே போட்டுட்டேன். அப்ப 3000 ரூபாய் அவுட்டு, மீதி இருந்தது 2000 ரூபாய். எங்க அப்பாவை முடியாத அந்த மனுஷனை தூக்கிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி நேரா ஷிரடி ட்ரெயினை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். ஷிரடிக்கு நாங்க போயிட்டோம். நானும் எங்க அப்பாவும் அழைச்சிட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் என்னென்ன லீலைகள் நடந்தது அப்படின்றத அடியேன் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். இந்த லீலையை இப்ப சொல்ல போற இந்த லீலை ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். பாபா அப்படி ஒரு கிருபை பண்ணார். அந்த லீலைய சொல்லி மாளாது. இது எனக்கு தான் நடந்ததுங்கிற பெருமிதம் எனக்கு அல்ல, இது மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு சுவாமி பண்ணி வச்சிருக்கார். ஆனா யாரும் பல பேர் வெளியில சொன்னாலும் நிறைய பேர் வெளியில சொல்றது கிடையாது, வெக்கப்பட்டுக்கிட்டு.
ஆனா இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த சுவாமி எவ்வளோ நம்ம மேல கவனிக்கிறார், அந்த சுவாமி நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கார் அப்படின்றத இதெல்லாம் எடுத்து காட்டும் விதமா இருக்கு இந்த லீலையெல்லாம். ஆக மொத்தம் நானும் எங்க அப்பாவும் ஷிரடி போயாச்சு. நடக்கவே முடியாத மனுஷனை சுமந்துகிட்டு ஷிரடி போயாச்சு. இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்ததுன்றத அடுத்த பகுதியில பார்ப்போம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ मगराज की जय। जय बोलो राधे कृष्ण माई की जय।